இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தென்கொரியாவிற்கு அலுவல் பயணம் செல்கிறார் பிரதமர். அடுத்த ஆண்டு மலேசியாவும் தென்கொரியாவும் தங்களின் 65 ஆண்டுகால அரசு தந்திர உறவை கொண்டாடவிருக்கிறது. இந்நிலையில் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இன்று தொடங்கி நவம்பர் 26ஆம் தேதி வரை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்நாட்டிற்கு அதிகாரப்பூர்வ அலுவல் பயணம் மேற்கொள்கிறார். 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நாட்டின் பிரதமராக பதவியேற்றதிலிருந்து தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலின் அழைப்பை ஏற்று பிரதமர் அந்நாட்டிற்கு மேற்கொள்ளும் முதல் அலுவல் பயணம் இதுவாகும். 1960ஆம் ஆண்டு அரசு தந்திர உறவு நிறுவப்பட்டதிலிருந்து அதன் நோக்கம் உட்பட சாரத்தின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்து வரும் மலேசியா மற்றும் தென்கொரியா இடையிலான இருதரப்பு உறவை இரு தலைவர்களும் மதிப்பிடுகிறார்கள். உயர்கல்வித்துறை, கரிம பிடிப்பு மற்றும் சேமிப்பு துறை உட்பட கூட்டுறவு அணுகுமுறை ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேற்கொள்ளும் வகையில் டாக்டர் ஸ்ரீ அன்வாரும் யூனும் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்வர். பேராக் மாத்தாங் தோட்ட தமிழ் பள்ளியின் முயற்சியில் அறிவியல் தொழில்நுட்ப இலக்கவியல் கண்காட்சி. வெறும் 10 மாணவர்களையும் 8 ஆசிரியர்களையும் மட்டுமே கொண்டு இயங்கும் மாத்தாங் தோட்ட தமிழ் பள்ளி அறிவியல் தொழில்நுட்ப இலக்கவியல் கண்காட்சியை நடத்தி சாதனையை படைத்துள்ளது. இப்பள்ளி அதன் அருகாமையில் அமைந்திருக்கும் கம்போங் பாரு பத்து மாத்தாங் தோட்ட தமிழ் பள்ளி, ஜிபோங் தோட்ட தமிழ் பள்ளி, அலகார் தோட்ட தமிழ் பள்ளி மற்றும் துரோங் ரப்பர் தோட்ட தமிழ் பள்ளியுடன் இணைந்து கடந்த நவம்பர் 21ஆம் தேதி மாவட்ட அளவில் நடைபெற்ற கண்காட்சியையும் அதன் பயிற்சி நிறைவு விழாவையும் மிகச் சிறப்பாக தலைமையேற்று நடத்தியது. அறிவியல், தொழில்நுட்ப, பொறியியல், கணிதம் ஆகிய துறைகளில் மாணவர்களுக்கு ஆர்வத்தை தூண்ட கல்வி அமைச்சின் முயற்சிகளுக்கு துணை நிற்கும் விதமாக இந்த இலக்கவியல் கண்காட்சி அமைய பெற்றிருக்கிறது. சுமார் 80 மாணவர்களும் 40 ஆசிரியர்களும் கலந்து கொண்டு இக்கண்காட்சியில் பயன்பெற்றனர். இதனிடையே லாருட் மாத்தாங் செலாமா மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த 5 பள்ளிகளில் 7 ஆசிரியர்களும் 12 மாணவர்களும் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி தொழில்நுட்ப துறையில் பட்டதாரிகளை உருவாக்கி வரும் டைப்பிங் ஏடெக் எனப்படும் தொழில்நுட்ப கல்லூரியில் ரோபோட்டிக் வகுப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். மடானி அரசாங்கத்தின் 2ஆம் நிறைவாண்டு கொண்டாட்டத்தில் இதுவரை 2 லட்சம் பேர் பங்கேற்பு. கோலாலம்பூர் மாநாட்டு மையம் KLCCயில் நடைபெற்று வரும் 2TM எனும் மடானி அரசாங்கத்தின் 2ஆம் நிறைவாண்டு கொண்டாட்டம் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்துள்ளனர். முதல் நாளான வெள்ளிக்கிழமை மட்டும் 85,217 பேர் அந்நிகழ்வில் பங்கேற்றதாக புள்ளி விபரம் காட்டுகிறது. 2ஆம் நாளான நேற்று மாலை 6 மணி வரையில் 1,17,912 பேரை தந்துள்ளனர். இந்த 3ஆம் விழாவில் 2,30,000 பேர் பங்கேற்க அரசாங்கம் இலக்கு வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அவ்விலக்கு கடைசி நாளான இன்று எட்டப்படுமா என பார்க்கப்படுகிறது. 2ஆம் கட்ட விசாரணை நிகழ்வுக்கு வருவதை புரிந்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் டவுன் ஹால் கூட்டத்தில் பங்கேற்று குறிப்பிடத்தக்கது. இந்த 3 நாள் விழாவில் மக்களுக்காக பல்வேறு சேவைகளும் சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. போலீஸ் சம்மன்களுக்கு 60 விழுக்காடு வரை கட்டண கழிவு, ஹெல்மெட் பரிமாற்றம், சந்தை விலைக்கும் குறைவான விலையிலான ரஹ்மா மலிவு விற்பனை கூட்டம் ஆகியவற்றை அடங்கும். டாக்டர் ஸ்ரீ அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் தனது 2 ஆண்டை நிறைவு செய்கிறது. 100 ரிங்கிட் புத்தக பற்றுச்சீட்டை ஏராளமான மாணவர்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை. கடைசி நாள் டிசம்பர் 31. நாட்டில் உள்ள 100 மில்லியனுக்கும் மேற்பட்ட உயர்கல்விக்கூட மாணவர்களில் இதுவரை 2,35,000 பேர் மட்டுமே 100 ரிங்கிட் புத்தக பற்றுச்சீட்டை பயன்படுத்தியுள்ளனர். இது மிக மிக குறைந்த எண்ணிக்கை என உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜம்ருல் அப்துல் கானித் ஏமாற்றம் தெரிவித்தார். இன்னும் பற்றுச்சீட்டை பயன்படுத்தாமல் இருக்கும் மாணவர்கள் டிசம்பர் 31 அது காலாவதி ஆகும் முன்னரே அவ்வாறு செய்திட வேண்டும். 1.5 மாத கால அவகாசமே அவர்களுக்கு எஞ்சி இருப்பதை அமைச்சர் நினைவுறுத்தினர். மாணவர்களின் வசதிக்காக அரசாங்கம் வழங்கிய வாய்ப்பை அவர்கள் வீணாக்குவது துரதிருஷ்டம் என்றார் அவர். மே மாதம் கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக விழாவை தொடங்கி வைத்த பிரதமர் அரசு மற்றும் தனியார் உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கு 100 ரிங்கிட் புத்தக பற்றுச்சீட்டு உதவியை அறிவித்தார்.
பந்திங்கில் கார் கதவை உடைத்து திருட முயன்ற மூவர் கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. ஸ்லாங்கூர் குவாலலங்காட் பந்திங்கில் காரை உடைத்து திருட முயன்ற மூவர் கும்பல் கையில் எதுவும் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் தப்பியோடியது. சனிக்கிழமை காலை பந்திங்கில் தளவாட கடை ஒன்றில் பொருட்களை வாங்குவதற்காக புகார்தாரர் காரை நிறுத்திவிட்டு சென்ற போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. திடீரென காரின் பாதுகாப்பு அலாரம் சத்தம் போடவே சென்று பார்த்த அந்நபர் காரின் கதவு திறந்திருப்பதை கண்டார். ஆனால் காரில் இருந்த பொருள் ஏதும் காணாமல் போகவில்லை. இதையடுத்து அந்த தளவாட கடையின் சிசிடிவி கேமராவை பரிசோதித்த போது தமது காரின் கதவை உடைக்க 3 ஆடவர்கள் முயலுவதும் பின்னர் 2 புரோட்டான் வீரா கார்களில் அவர்கள் தப்பி ஓடுவதையும் அவர் கண்டார். இதனை அடுத்து அவர் போலீசில் புகார் செய்ய 3 சந்தேக நபர்களுக்கும் போலீஸ் வலை வீசியுள்ளது. பந்திங் வாழ் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிசிடிவி பதிவை சம்பந்தப்பட்ட கடையை சமூக வலைதளங்களில் வைரல் ஆக்கியதும் தெரிய வந்தது. பங்சார் சவுத்தில் சொந்தமாக பின்னால் நகர்ந்த லோரி மோதி மோட்டார் சைக்கிள் ஓட்டி பரிதாப பலி. கோலாலம்பூர் ஜாலான் பந்தாய் டாலாமில் இருந்து ஜாலான் பந்தாய் பாரு நோக்கி செல்லும் ஜாலான் கெரென்சியில் கோர விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் கைதாகியுள்ளார். சனிக்கிழமை காலை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் சாலையோர கட்டுமான பணியில் அந்த லாரி ஓட்டுநர் பிரேக் எண்ணெயை நிரப்பிக் கொண்டிருந்தார். அப்போது சொந்தமாக திடீரென பின்னோக்கி நகர்ந்த லாரி பாதுகாப்பு வேலியை இடித்துக் கொண்டு சாலைக்குள் புகுந்தது. அவ்வழியே வந்த மோட்டார் சைக்கிளை லாரி இடித்ததில் 32 வயது ஆடவர் லாரியின் வலது டயருக்கடியில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பக்கத்தில் இருந்த காரையும் லாரி மோதியதில் அதன் ஓட்டுநர் நெற்றியில் காயமடைந்தார். இந்நிலையில் 32 வயது லாரி ஓட்டுநர் விசாரணைக்காக கைதாகியுள்ளார். தெருநாய்களுக்கு உணவளிப்பது குற்றமா? வெறுப்பை கக்கும் ஒரு சில வலைதளவாசிகளால் முஸ்லிம் பெண் குமுறல். தெருநாய்களுக்கு உணவளிப்பதால் சமூக ஊடகங்களில் தம் மீது பலர் வெறுப்பை கக்குவதாக உணவக நடத்துனரான முஸ்லிம் மாது ஒருவர் ஏமாற்றமும் கவலையும் அடைந்துள்ளார். என் உணவகத்தை புறக்கணிக்கப் போவதாக மிரட்டும் அளவுக்கு வாயிலா ஜீவன்களுக்கு நான் உணவளிப்பது கொலை குற்றமா என டிக்டாக்கில் வெளியிட்ட வீடியோவில் அவர் கேட்கிறார். மதத்தின் பெயரை பயன்படுத்தி குறை சொல்லுகின்றனர். ஆனால் அனைத்து ஜீவராசிகளும் கடவுளின் படைப்பை என்பதை அவர்கள் ஏற்க மறுக்கின்றனர். இயற்கையாகவே தாம் ஒரு பிராணிகளின் விரும்பி என குறிப்பிட்ட அப்பெண் வீட்டில் மட்டும் 50 பூனைகளை வளர்த்து வருகிறார். உணவகத்தில் மிச்சமாகும் உணவுகளை பசியில் வாடும் நாய்களுக்கு வழங்குகிறார். பிராணிகளுக்கு உணவளிக்கும் போது அவற்றுடன் கொஞ்சி மகிழ்வது மனதுக்கு ஆறுதலாக தருகிறது. அவற்றை வீடியோ எடுப்பது விளம்பரம் தேடுவதற்காக அல்ல. எனவே இது போன்ற அற்ப காரணங்களை கூறி புறக்கணிப்பு என்ற பெயரில் என் வியாபாரத்தை கெடுத்து விடாதீர்கள் என சாலி ஸ்டார் உணவகத்தின் உரிமையாளருமான அவர் கேட்டுக்கொண்டார். நல்லுள்ளம் கொண்ட அம்மாதுவை சிலர் குறை கூறினாலும் பலர் அவரை பாராட்டவே செய்கின்றனர். இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் பிரிட்டன் மன்னர் சார்லஸ். பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் அரசுமுறை பயணமாக விரைவில் இந்தியா செல்லவிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தான், வங்காளதேசம் உள்ளிட்ட இந்திய துணைக்கண்ட நாடுகளுக்கும் தனது துணைவியார் கமிலாவுடன் அவர் வருகை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. 2022 பிரிட்டன் அரசியார் 2ஆம் எலிசபெத் மறைந்த காரணத்தால் அப்போது ஒத்திவைக்கப்பட்ட பயணம் இதுவாகும் என தி டெய்லி மெயில் பத்திரிகை கூறியது. கடந்த மாதம் ஆஸ்திரேலியாவில் இருந்து திரும்பும் வழி 76 வயது சார்லஸ் மற்றும் கமிலா தம்பதியர் தனிப்பட்ட முறையில் பெங்களூருவில் உள்ள ஆரோக்கிய மையத்தில் சில நாட்கள் தங்கினர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள மன்னர் சார்லஸ் அங்கு ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொண்டார். இந்நிலையில் இந்தியாவுக்கான இந்த அரசுமுறை பயணத்தை அரசு தம்பதியர் புத்துணர்வு பயணமாகவும் பயன்படுத்திக் கொள்ளவிருக்கின்றனர். பிரிட்டன் மன்னர் தம்பதியரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவை வலுப்படுத்த பிரிட்டன் மேற்கொண்டு வரும் கூடுதல் முயற்சியாகும். பிரேசிலில் அண்மையில் நடைபெற்ற G20 மாநாட்டின் போது பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டேமர், இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருவரும் அதற்கு அச்சாரம் போட்டதாக கூறப்பட்டது. சார்லஸ் கமிலா தம்பதி இந்தியாவுக்கு கடைசியாக அரசுமுறை பயணம் மேற்கொண்டது 2019. அப்போது சார்லஸ் வெல்ஸ் இளவரசர் ஆவார். சேரி குழந்தைகளின் ஆடை அலங்காரம் மனதை கொள்ளை கொள்ளும் வீடியோ. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் சேரி பகுதியில் வாழும் சிறார்கள் நடத்திய ஃபேஷன் ஷூட் ஆடை அலங்கார படப்பிடிப்பு வைரலாகியுள்ளது.
அதில் பங்கேற்ற பள்ளி மாணவர்களை அந்த வைரல் வீடியோ ஒரே ஊரில் உள்ளூர் பிரபலங்கள் ஆகியிருக்கின்றது. பெண்களும் ஏராளமான 12 முதல் 17 வயதிலான அம்மாணவர்கள் வீசப்பட்ட துணிகளால் தாங்களே வடிவமைத்த சிவப்பு மற்றும் தங்க நிறத்திலான ஆடைகளை அணிந்திருந்தனர். சேரி பகுதியின் கரடு முரடான சுவர்களை பின்னால் காட்டும் வகையில் அந்த ஆடை அலங்காரம் அணிவகுப்பை 15 வயது பையன் பதிவு செய்து எடிட் செய்துள்ளார். லக்னோவில் இயங்கி வரும் அரசு சார்பற்ற அமைப்பான இன்னோவேஷன் ஃபார் சேஞ்ச் முயற்சியில் அந்த ஃபேஷன் படப்பிடிப்பு நடத்தப்பட்டுள்ளது. லக்னோ சேரி பகுதியில் வாழும் 400 குழந்தைகளுக்கு இலவச உணவு, கல்வி, வேலை திறன்கள் போன்றவற்றை வழங்கும் நல்லெண்ண காரியங்களில் அந்த NGO ஈடுபட்டு வருகிறது. ஆடை அலங்கார படப்பிடிப்பில் பங்கேற்ற பிள்ளைகளும் அந்த அமைப்பு மாணவர்களாவர். குறைந்த பட்ஜெட்டில் தானமாக கொடுக்கப்பட்ட துணிகளை கொண்டு நேர்த்தியான எடுக்கப்பட்ட வீடியோ என அந்த ஃபேஷன் வீடியோவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.